பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பள்ளப்பட்டி பகுதியில் ஆடு விற்பனை அமோகம். 4 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை என தகவல். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி இறைவனுக்கே ஆட்டை பலி கொடுத்ததன் தொடர்ச்சியாக அந்த நடைமுறையை காலம் காலமாக இஸ்லாமியர்கள் பின்பற்றி வருகிறார்கள். பக்ரீத் பண்டிகை மற்றும் அதற்கு அடுத்த நாள் என 2 நாட்களும் ஆடு அறுக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் இறைச்சி உற்றார் உறவினர் ஏழை எளியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இதனால் பக்ரீத் பண்டிகை என்றாலே ஆடுகள் விற்பனை களை கட்டும். அந்த வகையில் நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கால்நடை சந்தைகளில் ஆடு விற்பனைகளை களை கட்டியுள்ளது. ஆடு வளர்ப்பவர்களுக்கும் ஆட்டு வியாபாரிகளுக்கும் சந்தையில் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் உள்ளனர். இதனால் பள்ளப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. சுமார் 10,000 மேற்பட்ட ஆடுகள் ஒரே நாளில் மட்டும் விற்பனையாகியுள்ளது. இதன் மதிப்பு 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஆடுகள் வாங்க இஸ்லாமியர்கள் சந்தையில் குவிந்துள்ளனர். வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது கால் உடஞ்சிக்கால தான் கொடுத்தேன். இது ஒன்று காலை தான் முடிச்சு காலை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என் பேர் முருகன். மாலப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். நான் ஆடு விற்கிறதுக்காக கிடா நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே பள்ளப்பட்டிக்கு வந்திருக்கேன் கிடா கொண்டுட்டு. டாக்டர் ஃபைசல் நானுங்க. இங்கே பள்ளப்பட்டியில் இப்போ இஸ்லாமியர் வாழ ஊருங்கிறனால ஆட்டுச்சந்தை களை கட்டி இருக்குது. 3 நாள் ஆட்டுச்சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு. சுமார் ஒரு 4 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்குங்க. இன்றைக்கி சாயங்காலத்தோட பள்ளப்பட்டியில் ஆட்டு சந்தை முடிகிறனால விறுவிறுப்பாக ஜோராக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் சந்தை இருக்குங்கிறனால இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு ஈகை திருநாள் இருக்கிறனால மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பள்ளப்பட்டி மக்களின் சார்பாக.